Hi students, it's Faisal. Have a good day. இப்போ 9th standard உடைய bridge course bookல worksheet 6 algebra பார்க்க போறோம். ஏற்கனவே இதுக்கு முந்தின வீடியோல ஃபர்ஸ்ட் உள்ள 10 ப்ராப்ளம் இதல பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் உள்ள 10 ப்ராப்ளத்தை இதல நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ 11th ப்ராப்ளம் என்ன அப்படினு சொன்னா find the value of x minus y the whole cube plus y minus z the whole cube plus z minus x the whole cube இப்படி ஒரு whole cube டேமா கொடுத்துட்டாங்க. அப்புறம் கீழ வந்து ஒரு 15 x minus y y minus z z minus x இதனுடைய ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்கு. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணா என்ன மதிப்பு கிடைக்கும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே ஃபைன். இப்போ என்ன செய்யுங்கன்னா அந்த மேல இருக்க டேம் பாருங்க எல்லாத்துக்குமே தனித்தனியா கியூப் இருக்கு. அப்படிதாங்களா? உள்ளுக்குள்ள பாருங்க x minus y y minus z z minus x ன்னு இருக்கு இல்லையா? சோ அப்ப இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்றதுக்கு நான் என்ன செய்றேன் அப்படினு சொன்னா இந்த ஒவ்வொரு டேமையும் இத வந்து நான் a அப்படினு எடுத்துக்கிறேன். இத a அப்படினு எடுத்துக்கிறேன். இத b ன்னு எடுத்துக்கிறேன். இத c அப்படினு எடுத்துக்கிறேன். ஓகே? சோ அதாவது a = x minus y அப்படினு எடுத்துக்கிறேன். b = y minus z எடுத்துக்கிறேன். and c = z minus x. ஓகேவா? இப்படி எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்தாச்சுனா இந்த மூணையும் கூட்டி பாருங்க. இங்க மேல இருக்குறபடி ப்ளஸ் சைன் இருக்கு நடுவுல இல்லையா? சோ நான் இந்த மூணையும் தனியா கூட்டி பார்க்கறேன். a + b + c என்ன வேல்யூ வரும்? a அப்படினா x minus y. சரியா? plus b அப்படினா y minus z plus c அப்படினா z minus x. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணா இங்க பாருங்க இங்க ஒரு plus x இருக்கும், இங்க ஒரு minus x இருக்கும், கேன்சல் ஆயிடும். இங்க ஒரு minus y, இங்க ஒரு plus y கேன்சல் ஆயிடும். இங்க ஒரு minus z, இங்க ஒரு plus z கேன்சல் ஆயிடும். ஓகேவா? இது எல்லாமே நமக்கு கேன்சல் ஆயிடும். அப்ப கேன்சல் ஆயிடுனா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 0 ன்னு கிடைக்கும் நமக்கு. சரி, அப்ப a + b + c யோட வேல்யூ 0. அத மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். வச்சிட்டு இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும். நம்ம இதுலயே படிச்சிருக்கோம். ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம் அப்படினு சொன்னா புக்ல எக்ஸாம்பிள் 21 எடுத்துக்காட்டு 21 இருக்கு இல்லையா? அதுக்கு கீழ ஒரு முற்றொருமை இருக்குது. சரியா? அந்த முற்றொருமை ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. அந்த ஐடென்டிட்டி இப்படி என்ன சொல்லலாம் அப்படினு சொன்னா we know that நாம் அறிந்தது அங்க x y z வச்சு எழுதிருப்பாங்க. இப்போ நம்ம abc பயன்படுத்துறதுனால நான் abc வச்சு எழுதிக்கிறேன். ஓகேவா? சோ அந்த ஐடென்டிட்டி என்ன சொல்லும்னா x க்கு பதிலா a, y க்கு பதிலா c, b z க்கு பதிலா c நான் யூஸ் பண்ண போறேன். சரியா? அப்ப a³ + b³ + c³ minus 3abc இது ஐடென்டிக்கலி ஈக்குவல் டு ஒரு a + b + c a² + b² + c² minus ab minus bc minus ca ன்னு இருக்கும். சரியா? புக்ல போற அந்த abc போற இடத்துல x y z ன்னு இருக்கும் நமக்கு. ஓகேவா? ரைட். சோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்குதா ஃபார்முலா நமக்கு. சரியா? எக்ஸாம்பிள் 21க்கு கீழ இருக்கக்கூடிய ஐடென்டிட்டி முற்றொருமை. எக்ஸாம்பிள் 21க்கு கீழ இருக்கக்கூடிய முற்றொருமை. இப்போ இந்த முற்றொருமையில பாருங்க இங்க ஒரு a + b + c இருக்கா? இதுக்கு பதிலா நம்ம a + b + c இன் மதிப்பு 0 ன்னு எடுத்துக்கோம் இல்லையா? அப்ப இந்த மொத்த டேர்ம் 0. இங்க 0 போடுவோம். இதுக்கு பதிலா 0. 0 * எனிதிங் எல்லாமே 0 ஆயிருமா? அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு a³ + b³ + c³ minus 3abc = 0 ஆயிருது இல்லையா? ஓகே. இப்போ இந்த 3abc ரைட் சைடு கொண்டு போய்ட்டீங்கன்னா a³ + b³ + c³ = 3abc ஆயிருமா? 3abc. ஓகேவா? சோ இத மட்டும் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. 3abc ஃபார்ம் பண்ணி வச்சிட்டு இப்போ என்ன செய்யலாம்? நேரா இந்த ஈக்குவேஷனுக்கு வாங்க. அவன் கொடுத்திருக்கான் என்னலாம் கொடுத்திருக்கான் பாருங்க. x minus y the whole cube plus y minus z the whole cube plus z minus x the whole cube divided by 15 into x minus y y minus z z minus x. ஓகேவா? இப்போ இந்த x minus y க்கு பதிலா a போட்டுக்கலாம். அப்போ a³ plus b³ plus c³ by அதே மாதிரி 15 into a b c ன்னு போட்டுக்கலாமா? இதுக்கு பதிலா a, இதுக்கு பதிலா b and இதுக்கு பதிலா c ன்னு போட்டுக்கலாம். இப்போ மேல இருக்கிற a³ b³ c³ வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் 3abc ன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த மேல இருக்க டேர்முக்கு பதிலா 3abc by 15abc ன்னு போடலாம். இந்த abc இந்த abc கட் பண்ணிருங்க. 3 ஐ கொண்டு 15 கட் பண்ணீங்கன்னா 5 டைம்ஸ் கட் ஆகும். அப்ப ஆன்சர் வந்து 1/5. அப்ப கொடுத்திருக்க டேர்மினோட ஆன்சர் வந்து 1/5 அப்படி சொல்லி ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே. இப்போ அடுத்த ப்ராப்ளம் என்னன்னு பாருங்க.
p equal to a square minus 2bc plus b square அப்படின்னு ஒரு பாலினாமியல், q equal to minus b square plus bc square minus c square ஒரு பாலினாமியல், r equal to c square plus cb minus a square ஒரு பாலினாமியல். Then find the value of p plus q plus r. இந்த மூணு கூட சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ சிம்பிளி p plus q plus r. முதல்ல p எப்பறம் எழுதுவோமா, பாருங்கள், ஒரு a ஸ்கொயர் மைனஸ் 2bc ப்ளஸ் b ஸ்கொயர், p எப்பறம் எழுதியாச்சு, ப்ளஸ் q எப்பறம் எழுதுங்க, மைனஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் bc ஸ்கொயர், bc தான் சரியா, bc ஸ்கொயர் கிடையாது, bc தான், அண்ட் ஒரு c ஸ்கொயர். ஓகேவா, ப்ளஸ் அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு c ஸ்கொயர் ப்ளஸ் cb மைனஸ் a ஸ்கொயர். கொஸ்டின் இங்கே தப்பாக இருக்குது, இங்கே ஸ்கொயர் கிடையாதுன்னு, வெறும் bc தான். ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே ஒரு ப்ளஸ் a ஸ்கொயர் இருக்குது, எல்லாமே கூட்டல் இருக்குன்னு டேரெக்டாக கட் பண்ணலாம். இங்கே ஒரு ப்ளஸ் a ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் a ஸ்கொயர் இருக்குது, ரெண்டையும் அடிச்சிடலாம். ஓகேவா, ரைட். இதுக்கு அடுத்து பாருங்கள், இங்கே ஒரு ப்ளஸ் b ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் b ஸ்கொயர் இருக்குது, அதையும் கட் பண்ணிடலாம். இங்கே ஒரு மைனஸ் c ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் c ஸ்கொயர் இருக்குது, அதையும் கட் பண்ணிடலாம். ஓகேவா, இது போக மீதி என்ன இருக்குன்னு பாருங்கள், இங்கே ஒரு bc, cb அப்படிங்கிறது பிசின்னு சொல்லிக்கலாம் இல்லையா, cb bc ரெண்டு ஒன்று தான். அப்போ bc ப்ளஸ் bc 2bc ஆயிருமா. ஸோ மீதி இருக்கிறது ஏற்கனவே ஒரு மைனஸ் 2bc இருக்குது. இப்போது இந்த bc இந்த bc கூட்டினா கிடைக்கிறது ஒரு 2bc, மைனஸ் 2bc ப்ளஸ் bc ஈக்குவல் டு 0 ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, அப்போ இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர் வந்து 0 ரெண்டே கூட்டினோம்னா. ஓகே, இப்போ அடுத்து 13th ப்ராப்ளம் பாருங்கள். இஃப் a plus b plus c equal to 13 and a square plus b square plus c square equal to 69, then find the value of ab plus bc plus ca என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ a plus b plus c யோட வேல்யூ கொடுத்தாச்சு, a square plus b square plus c square equal to 69 கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த a square plus b square plus c square வந்ததுனால நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், a plus b plus c the whole squareோட ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ஃபார்முலாவை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறப்ப, விரித்து எழுதுறப்ப இந்த 3 டைம் அதில் வரும் சரியா. இப்போ a ப்ளஸ் b ப்ளஸ் c the whole square விரிச்சு எழுதினோம்னா என்ன வரும், ஒரு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் முதல்ல வந்துடும். அதுக்கப்புறம் என்ன வரும், ப்ளஸ் ஒரு 2ab 2bc 2caன்னு வரும். ரெண்டு எலமெண்ட்டாக சேர்ந்து வரும், எல்லாத்துக்குள்ள 2 இருக்கும். ஓகே, இதான் a ப்ளஸ் b ப்ளஸ் c தான் ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு. இப்போ நமக்கு a ப்ளஸ் b ப்ளஸ் c தெரியும் இல்லையா, a ப்ளஸ் b ப்ளஸ் c 13. அப்போ இந்த a ப்ளஸ் b ப்ளஸ் சிக்கு பிறகு 13 போடலாமா. அப்போ 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு, இங்கே ஒரு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் இருக்கா, இந்த a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 69 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ஒரு 69 ப்ளஸ் இங்கே இருக்கிற எல்லா டேம்லேருந்து ஒரு 2 காமனாக எடுக்கலாமா, எல்லாத்துலேயுமே 2 இருக்குது, பொதுவாக வெளியில் எடுத்துருங்க. எடுத்திங்கன்னா ab ப்ளஸ் bc ப்ளஸ் caன்னு கிடச்சிருமா. ஓகே, ரைட். இப்போ பாருங்கள், 13 ஸ்கொயர் 13க்கு ஸ்கொயர் எடுத்தோம்னா 169 கிடைக்கும். இப்போ இந்த 69 இடது பக்கம் கொண்டு போகும். இந்த 69 இப்போ கூட்டலில் இருக்குது, அடிஷனில் இருக்குது. அப்படி தான் இந்த நம்பர் கூட ரைட் சைடு, இந்த நம்பர்ஸ் கூட இந்த இருக்கு இல்லையா, இந்த டேம் கூட இந்த 69 வந்து அடிஷனில் இருக்குது. அப்போ ஆப்போசிட் சைடு போகிறப்ப சப்ட்ராக்ஷனில் போகும். சரி, இதோட சைனும் ப்ளஸ் தான், இதோட சைன் வந்து எப்படி தான் இருக்குது, ப்ளஸில் இருக்குது. ஸோ அப்போ ஆப்போசிட் சைடு போகிறப்ப மைனஸில் வரும். எதுவுமே குறியீடு எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம். ஆப்போசிட் சைடு போகிறப்ப மைனஸ் ஆகும். அப்போ ஒரு மைனஸ் 69. ஓகே, மைனஸ் 69. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், ஒரு 2 இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ மட்டும்தான் இருக்கும். இப்போ 169லேருந்து 69 கழிச்சாச்சுன்னா பாக்கி வந்து 100 சரிங்களா. அப்போ 100 ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏன்னு இருக்கும் சரியா. இப்போ இந்த 2 இந்த ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ கூட பெருக்கல்ல இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ இது அடுத்த பக்கம் போகிறப்ப என்ன செய்யும், டிவைடு வகுத்தலில் போகும். அப்போது 100/2 ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. 100 2ஆல் வகுத்தாச்சுன்னு சொன்னால் நமக்கு ஆன்சர் கட் பண்ணாச்சு எவ்வளோ கிடைக்கும், 50 கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்ன சொல்லிடலாம், தேர்ஃபோர் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ ஈக்குவல் டு 50 அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ரைட். அடுத்து 14வது ப்ராப்ளம் பாருங்கள். த எக்ஸ்பிரஷன் 4x² மைனஸ் px ப்ளஸ் 7 leaves a remainder of -2 when divided by x minus 3. அதாவது இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குல்லையா, ஒரு பாலினாமியல், ஒரு பல்லுறுப்புக்கோவை. இந்த பல்லுறுப்புக்கோவையை இந்த டேமால் வகுக்கும் போது ரிமைண்டர் மீதி வந்து -2 கிடைக்குதான். இந்த பல்லுறுப்புக்கோவையை
இதால் வகுக்கும் போது மீதி வந்து -2 கிடைக்குதான். தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி எனில் இந்த ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய இந்த பி இருக்கு இல்லையா, இதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே ஸோ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதான் நம்ம கொடுத்துருக்க பாலினாமியல் இதை தானே வகுக்கணும். ஸோ அப்போ இதை நான் பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகே, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4x² - px + 7. ஓகே, இப்போ இந்த பி ஆஃப் எக்ஸை எதால் டிவைட் பண்ணுறேன்? x - 3ஆல் டிவைட் பண்ணுறேன். இதால் நான் வகுக்கிறேன். இதால் வகுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது ஒரு காரணி அடிப்படைக்கு வந்துடுமா? இது ஒரு காரணி. அப்போ x - 3 ஒரு காரணி அப்படின்னு சொன்னால் x = 3, x - 3 = 0ன்னு எடுக்கணும். அப்போ x = 3 கிடைக்குமா? x = 3 ஒரு சொல்யூஷன். அப்போ x = 3 இந்த 3 எடுத்துக்கு இங்கே சப்ஸ்டிட் பண்ண அப்படி தானே? இது ஒரு தேற்றமே இருக்குது. எப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பல்லுறுப்புக்கோவைக்கு x - a என்னும் ஒரு காரணி இருந்துச்சுன்னா பி ஆஃப் x - a அப்படிங்கிற ஒரு காரணியாக இருக்கிறப்ப மீதி r கிடச்சிதுன்னா பி ஆஃப் ஏயும் ஆரும் ஈக்குவலாக இருக்கும். இது ஒரு தேற்றமே இருக்கு நமக்கு. சரிங்களா? பி ஆஃப் எக்ஸுங்கிற பாலினாமியலுக்கு x - a ஒரு ஃபேக்டராக இருக்கிறப்ப ரிமைண்டர் r கிடச்சிதுன்னா பி ஆஃப் ஏ = r. சரிங்களா? அப்போ இந்த ஏ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் நம்ம. அப்போ இந்த 3ஐ வந்து நான் பி ஆஃப் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எனக்கு ரிமைண்டர் மீதி எவ்வளோ இருக்குமோ அது இங்கே கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டின் படி பி ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக நான் 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எனக்கு மீதி வந்து எவ்வளோ -2 தானே? -2 கிடைக்கணும். சரியா? ஓகே ரைட். இப்போ பாருங்கள், பி ஆஃப் 3 = -2. பி ஆஃப் 3னா என்ன அர்த்தம்? பி ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கன்னு அர்த்தம். சரியா? அப்போ இங்கே ஒரு x² வருதா? இது 3² ஆகும். அப்படி எழுதுகிறோம் பாருங்கள், 4 × 3² - p × 3 + 7 = -2. +7 வந்துடும். இந்த ஈக்குவல் டு -2. ஓகே, இதில் இருக்க எல்லா டேர்முக்கு இப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் 3 போட்டுக்கிட்டேன். 3² 9 ஆயிரும். 3² 9. 9 × 4 36. 3 4s are 36. 9 4s are 36. 9 4s are 36. மைனஸ் ஒரு 3p. சரிங்களா? இப்போ இங்கே ஒரு +7 இருக்கு இல்லையா, இதை நான் வலது பக்கம் கொண்டு போனோம்னா ஏற்கனவே வலது பக்கம் ஒரு -2 இருக்குது. இப்போ இந்த +7 வலது பக்கம் போகிறப்ப -7 ஆகுமா? -7. ஓகே, ஸோ -2 -7 ரெண்டும் ஒரே சைனு. அப்போ நம்பரை கூட்டி சைனை போட்டுக்க வேண்டியது. அப்போ 2 + 7 9 மைனஸ் அதே சைனை போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இங்கே ஒரு -3p இருக்கு இல்லையா, அப்போ என்ன செய்யறோம்னா இந்த 36 இங்கே வச்சுக்கிட்டு இந்த -3p அந்த பக்கம் கொண்டு போனால் +3p அப்படின்னு ஆயிருமா? 36 வச்சுட்டு -3p அந்த பக்கம் போகிறோம் +3p ஆயிரும். இப்போ எனக்கு p தான் வேணும், அதனால் இந்த -9 இடது பக்கம் கொண்டு வரேன். அப்போ 36 -9 இடது பக்கம் வரப்போ +9 ஆகும். எல்லாமே கூட்டலில் இருக்குது. ஸோ குறியீடு மாறி வரும். அடுத்த பக்கம் போகிறப்ப குறியீடு மாறும். ஓகே, = 3p. சரியா? 36 + 9 45. அப்போ 45 = 3p. ஓகேவா? இப்போது p கூட 3 மல்டிப்ளைல இருக்குது. அப்போ அடுத்த பக்கம் போகிறப்ப டிவைடில் போகும். அப்போ 45/3 = p அப்படின்னு கிடைக்கும். 3 45 ரெண்டையும் கட் பண்ணுறோம். 1 3 is 3, ரிமைனிங் 1 15, 5 3s are 15. அப்போ பியோட மதிப்பு 15 அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஓகேவா? ரைட். இப்போ அடுத்த ப்ராப்ளம் 15th ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ரிமைண்டர் when x³ - ax² + 6x - a is divisible by x - a. இந்த பாலினாமியலை x - a-வால் டிவைட் பண்ணுறப்ப மீதி என்ன கிடைக்கும்? இதான் கொஸ்டின். சரிங்களா? ஸோ அப்போ எழுதிக்கலாமா? x - a வெளியில் இருக்கும், உள்ளே வந்து x³ - ax² + 6x - a. ஓகே, ரைட். இப்போ x - a-வால் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மொதல் நம்பரையும் பாருங்கள். இங்கே x³ இருக்குது, இங்கே x இருக்குது. ரெண்டு டிவைட் பண்ணலாமா? x³ /xன்னு போட்டிங்கன்னா x³ கட் பண்ணியாச்சுன்னா x² இருக்கும். சரியா? அப்போ இந்த x² மேலே போட்டுருங்க. சரி, இந்த ஃபஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணி பாருங்கள். என்ன கிடைக்குதோ அது அப்படியே மேலே தூக்கி போட்டுருங்க, x². இப்போ இந்த x² கொண்டு இதை பெருக்குங்க. x² × x ஒரு x³. x² வந்து ப்ளஸில் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஒரு மைனஸ் a × x². கிடைக்குமா? சரி, இப்போ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். சப்ட்ராக்ட் பண்ணால் செகண்ட் ஈக்குவேஷன் சைனை மாற்றணும். அப்போ இது மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகும். +x³ - x³ கேன்சல் ஆகிடும். -ax² + ax² இதுவும் கேன்சல் ஆகிடும். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்த டேர்ம் 6x வந்து கீழே இறங்கும். சரிங்களா? 6x - a சேர்த்து எடுத்துக்கலாம். -a
இப்போ பாருங்கள் இங்கே 6x இருக்குது, இங்கே வெறும் x இருக்குது. அப்போ 6xஐ எக்ஸால் டிவைட் பண்ணுறேன். எக்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் வந்து 6. அப்போ +6 தான் கிடச்சிருக்கீங்க. ஸோ அதனால் மேலே நினச்சிங்க +6 போடுங்க. சரி, என்ன நம்பர் போடணுங்கிற இப்படி கண்டுபிடிச்சி இங்கே இருக்க முதல் நம்பரை இங்கே இருக்க முதல் நம்பரால் டிவைட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ரைட். இப்போ 6 கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 × x ஒரு 6x கிடைக்கும். அடுத்து 6 வந்து ப்ளஸில், a வந்து மைனஸில். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 6 × a வந்து 6a. சரியா? இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப இது மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகும். செகண்ட் ஈக்குவேஷனோட சைனை மாற்றணும். சரிங்களா? ஸோ அப்போ இது மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகும். அப்போ 6x மைனஸ் 6x கேன்சல் ஆயிரும். -a ப்ளஸ் 6a ஆகும். சரியா? இதுக்கப்புறம் டிவைட் பண்ணுற எக்ஸோட டைம் எதுவுமே இல்லை, அதனால் இதோட முடிஞ்சு போயிடும். அப்போ -a ப்ளஸ் 6a. அப்போ 6aலேருந்து ஒரு ஏவை சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணால் 5a. 6aலேருந்து ஒரு ஏவை சப்ட்ராக்ட் பண்ணால் ஆன்சர் வந்து 5a. அப்போ ரிமைண்டர் வந்து அவன் ரிமைண்டர் தானே கேட்டிருக்கான். ஸோ ரிமைண்டர் மீதி தானே கேட்டிருக்கான், மீதி 5aன்னு போட்டு முடிச்சிடலாம். மீதி ஈக்குவல் டு 5a சொல்லி முடிச்சிடலாம். ஓகே, அதுக்கு அடுத்த ப்ராப்ளம் 16th ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், if p equal to 5x⁴ minus 3x⁴ plus x² minus 5x plus 10 and q equal to -2x⁴ plus 6x³ minus 7x² plus 4x minus 5, then find p minus 2q. சரிங்களா? ஸோ என்ன செஞ்சுக்கிறேன், முதல்ல p எழுதிக்கிறேன். p வந்து என்னெல்லாம் இருக்குது, 5x⁴ minus 3x³ plus ஒரு x² minus 5x plus 10. இப்போ இது கூட 2qவை கழிக்க சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு நேரம் நான் 2qவை கீழே எழுதுகிறேன். qவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? qவில் இருக்கிற எல்லா டைமையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் -4x⁴ வருமா? அப்போ இதை x⁴ நேர் எழுதணும். இந்த x⁴ நேராக -4x⁴. அடுத்து இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 12x³ x³ நேராக ப்ளஸ் 12x³. சரிங்களா? அடுத்து இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா -14 7 × 2 -14 -14x². அப்போ x²க்கு நேராக. அடுத்து +4 இருக்குல்ல, 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8x xக்கு நேராக -5 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10 கிடச்சி. சரியா? 2q எல்லா நம்பரையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி கரஸ்பாண்டிங் டேமுக்கு நேராக எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த ரெண்டையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அவங்க சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டையும் கழிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டு பாலினாமியல் சப்ட்ராக்ட் பண்ணுறதா இருந்தால் செகண்ட் பாலினாமியலோட சைனை முதல்ல மாற்றிடணும். சரிங்களா? அப்போ மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு சைனை மாத்திரம் பாருங்கள். மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ். இப்போ போட்டிருக்க புதிய சைன் வச்சு பாருங்கள். நம்ம இந்த எக்ஸ் எல்லாம் விட்டுருங்க, நம்பர் மட்டும் பாருங்கள். 5 + 4 இந்த எக்ஸை பூரா விட்டுறணும். சரிங்களா? 5 + 4 9 9. இப்போ இந்த எக்ஸை போட்டிங்கன்னா x⁴. அதே மாதிரி -3 -12 -3 -12 ரெண்டு ஒரே சைனாக இருக்கா? ரெண்டு ஒரே சைனாக இருக்கா? அந்த சைன் அப்படியே போட்டுடலாம். அப்போ நம்பரை கூட்டி போடு. ஒரே சேம் சைனாக இருந்தால் என்ன செய்யும், நம்பர் ஆட் பண்ணணும் இல்லையா? 12 + 3 15x³ சரியா? அடுத்து பாருங்கள் +x² + 14x². ரெண்டுமே ப்ளஸ், ஒரே சைனை போட்டுக்கலாம். இங்கே 1 இருக்குது, ஒன்றுமே இல்லைன்னா இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கே 14 + 1 அப்போ 15x². ஓகேவா? அடுத்து இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். ஸோ மைனஸ் போட்டுக்கலாம். ரெண்டு ஒரே சைனாக இருக்கிறனால நம்பரை ஆட் பண்ணணும். சரிங்களா? 5 + 8 5 8 கூட்டணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 13x. சரி, 5 + 8 ஒரு 13. இந்த எக்ஸ் ஆட் போட்டுக்கலாம். அடுத்து இங்கே ஒரு +10, இங்கே ஒரு +10 ஆட் பண்ணோம்னா 20. அப்போ p - 2qவோட வேல்யூ 9x⁴ - 15x³ + 15x² - 13x + 20. ஓகேவா? ரைட், இதை இப்படி கூட எழுதிக்கலாம். p - q இந்த இதெல்லாம் போடாமல் p - qன்னு எழுதிக்கலாம். p - 2q. ஓகே, p - 2qன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஃபைன். 2q = ரைட். அடுத்த ப்ராப்ளம் 17th ப்ராப்ளம். if x + y = 10 and x² + y² = 58, then find the value of x³ + y³. find the value of x³ + y³ இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, நமக்கு x³ + y³ ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா அப்படின்னு சொன்னால், x³ + y³ = x + y the whole cube
minus 3xy into x plus y. இந்த ஃபார்முலா அப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகே, இந்த ஃபார்முலா வந்து நமக்கு புதுசாலாம் இங்கேருந்து வரல, நமக்கு ஏற்கனவே தெரியும். என்ன தெரியும் அப்படின்னு சொன்னால், இப்போ நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் க்யூப் இதனுடைய எக்ஸ்பேன்ஷன் எழுதணும்னா எப்படி எழுதுவோம்? நம்ம எக்ஸு க்யூப்பில் ஆரம்பிப்போம், 3x² ஒய், படிப்படியாக எக்ஸோட பவரை குறைச்சிக்கிட்டே போவோம், ஒய்யோட பவரை இன்க்ரீஸ் பண்ணுவோம். 3xy² ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம் வர்றப்போ ஒய் க்யூப். முதல் டேர்முக்கும் லாஸ்ட் டேர்முக்கு எதுவும் கிடையாது, நடுவில் இருக்கிற 2 டேர்முக்கு 3 போடுவோம், அவ்வளோதான். படிப்படி இங்கே எக்ஸ் க்யூபு x² எக்ஸே எல்லாம் போயிடும், இங்கே ஒய் இருக்காது, அப்புறம் y² ஒய் க்யூப்னு வரும். இதான் ஃபார்முலா நமக்கு. ஓகே, இப்போ இதில் எக்ஸ் க்யூபையும் ஒய் க்யூபையும் சேர்த்துக்கோங்க நீங்கள். ஸோ அப்போ இதை x³ ப்ளஸ் ஒய் க்யூப் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த 2 டேர்மில் இருந்து ப்ளஸ் ஒரு 3xyயை காமனாக நான் வெளியில் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இதில் ஒரு 3xy, இதில் ஒரு 3xy வெளியில் எடுத்தாச்சுன்னா இங்கே 3xy போக ஒரு பாக்கி ஒரு எக்ஸ் இருக்கும், இங்கே 3xy போக பாக்கி ஒரு ஒய் இருக்கும். ஓகேவா? இது ஈக்குவல் டு என்னவா இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் ஹோல் க்யூப். இப்போ இந்த x³ ப்ளஸ் ஒய் க்யூப் மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இந்த டேர்ம் அப்படியே லெஃப்ட்டில் கொண்டு போனீங்கன்னா இந்த ப்ளஸ் மைனஸாக மாறிடும். அதுதான் ஃபார்முலா நமக்கு. சரிங்களா? ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவில் நமக்கு என்னெல்லாம் தேவை? ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய் தேவை, கொடுத்தாச்சு 10. சரிங்களா? இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அதே தான் கொடுத்தாச்சு 10. ஆனால் பட் இங்கே ஒரு xy இருக்கு இல்லையா, அது என்ன நமக்கு தெரியாது. அப்போ இந்த xyயை கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ கிவன் டேர்ம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 10 முதல்ல வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து x² ப்ளஸ் y² ஈக்குவல் டு 58, அதை 2வது டேர்மாக வச்சுக்கோங்க. சரியா? இப்போது இந்த xy வேணும்னு சொன்னால் இந்த x² ப்ளஸ் y² ஃபார்முலா இருக்குல்ல, இதிலிருந்து கொண்டு வரப்போகிறேன். என்ன செய்ய போகிறோம்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயருக்கு நான் ஃபார்முலா எழுதுகிறேன். ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ஒரு a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் மாதிரி, x² ப்ளஸ் y² ப்ளஸ் 2xy அப்படின்னு கிடைக்குமா? ரைட். இப்போது இந்த x ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 10 தானே தெரியும் இல்லையா நமக்கு. அப்போ இதுக்கு பதிலாக 10² போடலாம். ஈக்குவல் டு இந்த x² ப்ளஸ் y² வேல்யூ 58. சரிங்களா? ப்ளஸ் 2xy அப்படியே இருக்கும். இப்போ 10² வந்து 100 ஆயிரும். இந்த 58 லெஃப்ட்டில் வர்றப்போ மைனஸ் 58 ஆகும். இங்கே அது ப்ளஸ் 58 இருக்குது, இது கூடயும் ப்ளஸில் தான் இருக்குது, அடிஷனில் இருக்குது. 58 வந்து இது கூட அடிஷனில் இருக்குது, ப்ளஸில் இருக்குது, இதனோட சைனும் ப்ளஸ் தான். ஸோ லெஃப்ட்டில் வரப்போ சைன் மாறும், மைனஸ் 58 ஆயிரும். ஈக்குவல் டு 2xyயா, ரைட்டா? ஸோ 100 மைனஸ் 58 ஒரு 42 ஈக்குவல் டு 2xy. இப்போ இந்த 2 இது கூட மல்டிப்ளையில் இருக்குது, xy கூட மல்டிப்ளையில் இருக்குது. அப்போ அடுத்த பக்கம் போகிறப்ப டிவைடில் போகும். அப்போ 42/2 ஈக்குவல் டு xy. ஓகேங்களா? இப்போ 2வை கொண்டு 42வை கட் பண்ணால் 21, 2 2s are 4, 1 2 is 2. அப்போ ஆட்டோமேட்டிக்காக xyயோட வேல்யூ வந்து 21. கரெக்டாக தூக்கி நேராக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் இந்த ஃபார்முலாவில். எக்ஸ் ப்ளஸ் 1க்கு ஒய்க்கு பதிலாக 10 க்யூபு மைனஸ் 3 இன்ட்டு xyக்கு பதிலாக 21, எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக ஒரு 10 க்யூபு 1000 மைனஸ் 3 இன்ட்டு 21, 3யை கொண்டு இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 21 மல்டிப்ளை பண்ணோம்னா 63, 63 இன்ட்டு 10 வந்து 630. சரிங்களா? அப்போ 1000லேருந்து 630யை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 370 நமக்கு ஆன்சராக கிடைக்கும். 370 ஆன்சராக கிடைக்கும். அப்போது எக்ஸ் க்யூபு ப்ளஸ் ஒய் க்யூபோட ஆன்சர் வந்து 370 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஓகே, 4/5 த ஹோல் க்யூப். சரிங்களா? 4/5 த ஹோல் க்யூப், 1/5 த ஹோல் க்யூப், 4/5 த ஹோல் ஸ்கொயர், 1/5 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். சரிங்களா? இந்த நடுவில் மைனஸ் இருக்குது, அதனால் எதையும் டக்குன்னு கட் பண்ண முடியாது. இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குது, இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ டக்குன்னு கீழே மேலே ஒரே டேர்மாக இருக்குன்னு பவரை கட் பண்ணிடக்கூடாது, கட் பண்ண முடியாதுங்க நமக்கு. சரி, இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறேன். இந்த 3 உள்ளே கொண்டு போகிறேன். உள்ளே கொண்டு போகிறப்ப 4/3 5/3 ஆகும். 4/3 அப்படின்னா என்ன? 4 × 4 × 4, 4 அப்படின்னு 3 அப்படின்னு சொன்னால் 4 × 4 × 4. சரியா? ஸோ 4 16, 16 × 4 64 பை 5 க்யூப் 5 × 5 × 5 125, 5 25, 25 × 5 125 மைனஸ் 1 க்யூப் 1 தான், 5 க்யூப் அதே மாதிரி 125 ஹோல் டிவைடட் பை இதெல்லாம் மேலே உள்ள டேர்ம். சரி, ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. கீழே ஸ்கொயர் உள்ளே கொண்டு வந்தோம்னா 4² 16 பை ஒரு 25 மைனஸ் 1 பை ஒரு 25.
சரியா? ஓகே. இப்போ மேலே இருக்க டேம் மட்டும் பாருங்கள். இந்த ரெண்டுக்குமே டினாமினேட்டர் 125 தானா? அப்போ மேலே இருக்க டேமை டேரெக்டாக கழிக்கலாமா? கழிக்க சொல்லிக்கலாம், டேரெக்டாக கழிக்கலாம். அப்போ எப்படி கழிக்கலாம்? இப்படி கழிக்கலாம். 64 - 1/125 மேலே. அதே மாதிரி கீழே இருக்க டேமுக்கும் டினாமினேட்டர் ரெண்டு சேமாக இருக்குது. அப்போ அதனோட மேலே இருக்க இப்படி கழிக்கலாம். 16 - 1/25. இந்த 25 சேமாக இருக்கிறனால மேலே இருக்க டேமை டேரெக்டாக கழிச்சு சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 64 - 1 63/125 டிவைடட் பை 16 - 1 15/25. ஓகே, எதையும் கட் பண்ணலாம் செய்யாதீங்க. இப்போ என்ன செய்யலாம்னா, டினாமினேட்டரில் ஒரு விகிதமுறு எண் வந்தால், ஒரு ஃப்ராக்ஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை தலைகீழாக எடுத்து பெருக்கிக்கலாம். வகுத்தலுக்கு கீழே ஒரு ஃப்ராக்ஷன், ஒரு விகிதமுறு எண் வந்துச்சுன்னு சொன்னால் அதனுடைய தலைகீழால் பெருக்கிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா, அந்த 63/125 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 15/25 இருக்கு இல்லையா, இதால் இதை வகுக்கிறதுக்கு பதிலாக இதனுடைய தலைகீழால் இதோட பெருக்கிக்கலாம். தலைகீழ் வந்து என்னது? 25/15 தான், அதால் பெருக்கிக்கலாம். இதால் வகுக்கிறதுக்கு பதிலாக இந்த டேமை இதால் டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக இதோட ரெசிப்ராக்கல்னா தலைகீழால் பெருக்கிக்கலாம். சரியா? ஓகே. இப்போ கட் பண்ணுவோமா நம்ம? 25 125. ஓகே, கட் பண்ணால் ஒரு 5 டைம்ஸ் வருமா? 5 டைம்ஸ் கட் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். இதை தேர்ட் டேபிள் வச்சு கட் பண்ணோம்னா 2 3s are 6, 1 3 is 3. அதே மாதிரி இங்கே தேர்ட் டேபிள்னா 5 3s are 15 கட் பண்ணிக்கலாம். 3 15 கட் பண்ணிக்கலாம். வேறு ஏதாச்சும்? வேறு எதுவுமே கட் ஆகாது. ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிறது இங்கே மேலே 21 மட்டும்தான் பாக்கி இருக்குது. அப்போ 21 இங்கே 5 × 5 ஒரு 25. அப்போ இதோட ஆன்சர் 21/25 சொல்லி முடிச்சிடலாம். ஓகே, அடுத்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, f(x)ங்கிறது 3x - 2 × x - k. இந்த ரெண்டு மல்டிப்ளைல இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. -8 where k is a constant. Then 1 find the value of f of k. f of k இனுடைய வேல்யூ, அதாவது எக்ஸுக்கு பதிலாக கேன்னு போட்டால் என்ன கிடைக்கும்? f of k ஓட f of k என்ன அர்த்தம்? f of xல எக்ஸுக்கு பதிலாக k சப்ஸ்டியூட் பண்ண அர்த்தம். When f of x is divided by x - 2, the remainder is 4. Then find the value of k. f of x-ஐ x - 2ஆல் டிவைட் பண்ணோம்னா வகுக்கிறப்ப மீதி 4 கிடைக்கும். இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் பார்த்தோமா, x - 3ஆல் வகுக்கிறப்ப எனக்கு மீதி -2 கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த கேஸ். அப்படின்னா கேயோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஓகே, முதல்ல given f of x எழுதிக்கோமா. f of x equal to 3x - 2 ஒரு x - k ஒரு -8. இப்போ என்ன செய்யலாம்? முதல்ல f of k கேட்டிருக்காங்க இல்லையா, அப்போ என்ன செய்யலாம்? டேரெக்டாக சிம்பிளான வேலை, f of xல எக்ஸுக்கு பதிலாக k போட்டுருங்க. அப்போ என்ன வரும்? 3k - 2, இந்த எக்ஸுக்கு பதிலாக k வரும். அடுத்து இங்கே k - kன்னு வரும், -8. சரியா? ஹைலைட்டான விஷயம் பாருங்கள், k - k யோட வேல்யூ 0வா? இது 0 அப்படின்னு சொன்னால் இந்த டேர்மு 3k - 2 கூட பெருக்கல் இருக்குது, ரெண்டு பெருக்கல் இருக்கு இல்லையா, அப்போ இது மொத்தமும் 0 ஆயிரும். அப்போ இதோட ஆன்சர் 0 - 8 = -8. 0 - 8 ஆன்சர் -8 தானே. அப்போ f of -k யோட வேல்யூ -8ன்னு சொல்லி ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை முடிச்சிடலாம். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன், f of x-ஐ x - 2ஆல் டிவைட் பண்ணும்போது, சரியா, அப்போ இது x - 2 அப்படிங்கிறது காரணி ஆயிரும். அப்போ x - 2 = 0ன்னு எடுத்தோம்னா x = 2ன்னு கிடைக்கும் நமக்கு. சரிங்களா? அப்போ f of xல எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் எவ்வளோ? 4. ரிமைண்டர் மீதி வந்து 4 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ரிமைண்டர் 4. சரிங்களா? ஸோ அப்போ என்ன சொல்லிடுறேன் அப்படின்னா f of 2 = 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள், f of 2 அப்படின்னு என்ன அர்த்தம்? f of xல எக்ஸுக்கு பதிலாக 2, இதுதானே f of x. f of xல எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டோம்னா என்ன ஆகும்? 3 × 2 ஒரு -2, இந்த எக்ஸுக்கு பதிலாக 2 வரும். 3 × 2 -2. இப்போ அந்த 3x மல்டிப்ளிகேஷன் இருக்குது, சரியா? 3 2 32ன்னு போட்டுறக்கூடாது. சரிங்களா? 3 இது ரெண்டு மல்டிப்ளைல இருக்குது, இது வேரியபிள்ங்கிறதுனால நான் இங்கே மல்டிப்ளிகேஷன் சைன் போடலை. பட் நம்பரை போடுறப்ப அங்கே மல்டிப்ளிகேஷனுக்கு போடணும் அல்லது ப்ராக்கெட் போடணும். சரியா? 3 × 2 ஒரு -2. அதே மாதிரி ஒரு 2 - k ஒரு -8. இங்கே 2 - k ஒரு -8. இந்த f of 2 உடைய டேம் இது ஈக்குவல் டு என்னவாக இருக்கும்? ஒரு 4ஆக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ பாருங்கள், 3 × 2 ஒரு 6ஆ, அப்போ 6 - 2 × 2 - k. இந்த -8 வலது பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ அங்கே ஏற்கனவே ஒரு 4 இருக்குது, இந்த -8 வலது பக்கம் போகிறப்ப +8 ஆகும். ஓகே,
ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு 8 + 4 12 கிடைக்கும். இங்கே 6 - 2 ஒரு 4 ஒரு 4 இன்ட்டு 2 - k. சரியா? இப்போ என்ன செய்யுங்க, இந்த 4 வந்து இது கூட மல்டிப்ளைல இருக்குது, பெருக்கல் இருக்கு இல்லையா? அப்போ இது அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா வகுத்தலில் போகும். அப்போ 2 - k ஈக்குவல் டு 12/4. 12 4ஆல் டிவைட் பண்ணால் 3. அப்போ 2 - k ஈக்குவல் டு 3. இப்போ k தானே வேணும். ஸோ k நெகட்டிவாக இருக்கிறதுனால அது வலது பக்கம் கொண்டு போகிறேன், இந்த நம்பரை இடது பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ 2 இங்கே +3 இருக்கிறது இடது பக்கம் வர்றப்போ -3 ஆகும். இங்கே -k இருக்கிறது வலது பக்கம் போகிறப்போ +k ஆகும். 2 - 3 -1 ஈக்குவல் டு k. அப்போ k-யோட வேல்யூ -1 அப்படின்னு சொல்லி இந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே ஓகே. இப்போ அடுத்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a rectangular swimming pool is twice as long as its width. சரிங்களா? அதனுடைய அகலமானது, அதனுடைய அகலத்தை ரெக்டாங்குலர் ஸ்விம்மிங் பூல் இஸ் ட்வைஸ் ஆஸ் லாங் ஆஸ் இட்ஸ் வித். சரிங்களா? அதனுடைய அகலத்தை மாதிரி நீளம் வந்து 2 மடங்கு இருக்கும். அகலத்தை மாதிரி நீளம் வந்து 2 மடங்கு இருக்கிற மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் பார்த்துருக்கு. A small concrete walkway surrounds the pool. அந்த ஸ்விம்மிங் பூலை சுற்றி ஒரு நடந்து போகிற மாதிரி ஒரு காங்கிரீட் வால் போட்டிருக்காங்க. சரியா? ஒரு காங்கிரீட் வாக்வே போட்டிருக்காங்க. The walkway is a constant 2 feet wide and has an area of 196 square feet. அந்த சிமெண்ட்டில் இப்போ கான்கிரீட் போட்டிருக்காங்களே ஒரு ஸ்விம்மிங் பூல், அதை சுற்றி வந்து சிமெண்ட்டில் 2 அடிக்கு என்ன செஞ்சுருக்காங்க, 2 feet அளவுக்கு வந்து சுற்றி வந்து ஒரு பாதை மாதிரி போட்டிருக்காங்க. அந்த பாதை வந்து மொத்தமாக எடுத்துக்கூடிய ஏரியா வந்து 196 ஸ்கொயர் ஃபீட், 196 சதுர அடி பரப்பை எடுத்துக்கிறது. அப்போ ஃபைண்ட் த டைமென்ஷன் ஆஃப் தி பூல் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கு இல்லையா, அதனுடைய XY மதிப்புகளை காண்க. சரிங்களா? அதனுடைய அச்சு மதிப்புகளை காண்க. டைமென்ஷன்ஸ் ஆஃப் தி பூல் அப்படின்னா XY மதிப்பு, அச்சு மதிப்புகளை காண்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ இதான் அந்த ஸ்விம்மிங் பூல் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இதாக இருக்குது, கொஞ்சம் இதாக ஸ்விம்மிங் பூல்னு எடுத்துக்கோங்க. ஓகே ரைட். இப்படி லைன் போட்டு தான் கரெக்டாக இருந்திருக்கும். ஓகே இது எடுத்துகிட்டு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். ஓகே ரைட். இந்த லைன் வேண்டாம், இந்த 2 கார்டு. இப்போ இந்த உள்ளே இருக்கு இல்லையா, இதுதான் ஸ்விம்மிங் பூல். சரிங்களா? இதுதான் ஸ்விம்மிங் பூல் ஏரியா, இதான் தண்ணி இருக்கிற இடம் வச்சுக்கோங்க. ஓகே, இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்விம்மிங் பூலினுடைய வித்தை மாதிரி ஆஸ் லாங் ஆஸ் இட்ஸ் வித். சரிங்களா? வித்துனா அகலம். அகலம் வந்து எக்ஸ் எப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால், இந்த அகலத்தை வந்து நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா இந்த நீளம் வந்து 2x இருக்குமா. இந்த அகலம் எக்ஸ்னா இந்த நீளம் வந்து 2x இருக்கும். சரிங்களா? அப்போ என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, முதல்ல நமக்கு கொடுத்த தகவலின்படி என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், லெட் width of the pool equal to x feet அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா? அப்போ that implies length of the pool equal to 2x feet. இது அவன் கொடுத்தது 2 மடங்குன்னு சொன்னா இல்லையா. தமிழ் மொழி எப்படி எழுதணும்னு சொன்னால், நீச்சல் குளத்தினுடைய அகலம் x feet என்க. சரிங்களா? x அடி என்க. that implies நீளம், நீச்சல் குளத்தினுடைய நீளம் ஈக்குவல் டு 2x feet, 2x அடி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அந்த 2 நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, அப்போ இதனுடைய பரப்பளவு எழுதிடலாமா? சரிங்களா? ஸோ அப்போ இதை வந்து உள் செவ்வகம் சொல்லிக்கலாம் இல்லையா, இதை வந்து உள் செவ்வகம் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அதாவது இன்னர் ரெக்டாங்கிள். சரிங்களா? இன்னர் ரெக்டாங்கிள். அப்போ ஏரியா ஆஃப் இன்னர் ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் இன்னர் ரெக்டாங்கிள், உள் செவ்வகத்தினுடைய பரப்பளவு, உள் செவ்வகத்தினுடைய பரப்பளவு. சரியா? உள் செவ்வகத்தினுடைய பரப்பளவு வந்து என்ன, செவ்வகத்தினுடைய பரப்பளவு அப்படின்னாலே நீளம் இன்ட்டு அகலம், அப்படிதானா? ஸோ அப்போ எக்ஸ் இன்ட்டு 2x, 2 பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2x². எக்ஸ் இன்ட்டு 2x. சரி, 2 பெருக்கணும்னா 2x². அப்படிதான் ஒரு செவ்வகத்தினுடைய பரப்பளவு வந்து நீளம் இன்ட்டு அகலம். அப்போ நீளம் வந்து 2x, அகலம் வந்து x. அப்போ x இன்ட்டு 2x 2 பெருக்கணும்னா 2x² கிடைக்கும். சரியாப்பா? ஒரு ரெக்டாங்கிளுடைய ஏரியாவுக்கு ஃபார்முலா லென்த் இன்ட்டு பெர்த். ஸோ அப்போ லென்த் வந்து 2x, பெர்த் வந்து x. அப்போ 2x² கிடைச்சிடும். முதல்ல இதை கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க நீங்கள். சரியா? இதை கண்டுபிடிச்சி முதல்ல வச்சுட்டு இதுக்கு அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஸ்விம்மிங் பூலை சுற்றி 2 ஃபீட் அளவில், அப்போ இங்கே ஒரு 2 ஃபீட்டு தான் தூரம், இது 2 ஃபீட்டு தூரம், இது 2 ஃபீட்டு தூரம், இது 2 ஃபீட்டு.
2 அடி தூரத்துக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பாதை அமைச்சிருக்காங்க. சரிங்களா, ஒரு பாதை அமைச்சு வச்சுருக்காங்க. இப்போ இதுதான் பாதை, நான் ஷேர் பண்ணி காட்டுறேன் இல்லையா, இந்த பகுதி தான் பாதைன்னு வச்சுக்கோங்க. இந்த மொத்த பாதையுமே 2 ஃபீட் தான். ஸ்விம்மிங் பூலை சுற்றி 2 ஃபீட் 2 அடி அளவு அகலத்தில் வந்து இருக்குது. சரி, 2 அடி அகலத்தில் இருக்குது. சரியா, ஓகே. இப்போ 2 அடி அகலம்னு சொன்னால் இப்போ பாருங்கள், இந்த கோட்டை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ தூரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அப்போ இங்கேயும் இதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சரியா, அப்போ இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள தூரம் பாருங்கள். உள்ள இதிலேருந்து இந்த இடத்துல உள் செவ்வகம் வந்து இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. அப்படி தானே, உள் செவ்வகத்துக்கு நேராக கோடு போடுறேன். இந்த மொத்த நீளத்தை நான் வெளியில் மார்க் பண்ணியிருக்கேன். வெளிச்செவ்வகம் இருக்கு இல்லையா, வெளிச்செவ்வகத்தின் மொத்த நீளத்தை நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் உள் செவ்வகத்தை மார்க் பண்ணுறேன் அதுக்கு நேராக. இப்போ உள் செவ்வகத்தின் நீளம் வந்து 2x. சரிங்களா, இது போக இந்த பகுதி ஒரு 2 மீட்டர், இந்த பகுதி ஒரு 2 மீட்டர், 2 அடி, இங்கே ஒரு 2 அடி, இங்கே ஒரு 2 அடி, மொத்தம் என்னாச்சு 2x ப்ளஸ் ஒரு 2 ப்ளஸ் 2 ஒரு 4 ஆயிடுச்சா. இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2. அப்போ இந்த மொத்த நீளத்தை 2x ப்ளஸ் 4ன்னு சொல்லிக்கலாமா. இந்த மொத்த நீளம் 2x ப்ளஸ் 4. அதே மாதிரி இந்த வெளிச்செவ்வகத்தினுடைய வெளியே இருக்கக்கூடிய ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, அதனுடைய மொத்த நீளத்தை இங்கே மார்க் பண்ணுறேன். இதுக்குள்ளே உள் செவ்வகத்துக்கு நேராக ஒரு கோடு வரைகிறோம் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு கோடு வரும், இங்கே ஒரு கோடு வருமா. சரி, இப்போ இந்த நீளம் x அப்படின்னு சொன்னால் இந்த நீளமும் எக்ஸாக தான் இருக்கும். இது போக இந்த வெளியில் இந்த அளவு 2னா இது ஒரு 2, அதே மாதிரி இந்த அளவு 2 அப்படின்னு சொன்னால் இது ஒரு 2. அப்போ இது மொத்தத்தையும் கூட்டினோம்னு சொன்னால் x ப்ளஸ் 4 கிடைக்குமா. 2 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4. அப்போ வெளி செவ்வகத்தினுடைய நீளம் வந்து 2x ப்ளஸ் 4 இருக்கும், அகலம் வந்து x ப்ளஸ் 4. எக்ஸ்டர்னல் ரெக்டாங்கிளுடைய லென்த் வந்து 2x ப்ளஸ் 4, பெர்த் வந்து x ப்ளஸ் 4. சரிங்களா, ஓகே. இதுக்கு அடுத்து இன் அவுட்டர் ரெக்டாங்கிள் தலைப்பாய் போட்டுக்கிறேன். இன் அவுட்டர் ரெக்டாங்கிள் லென்த் வந்து எவ்வளவு 2x ப்ளஸ் 4. அதே மாதிரி பெர்த் அல்லது விட்த் ரெண்டு ஒன்று தான். சரிங்களா, விட்த் வந்து x ப்ளஸ் 4. ஓகேவா, என்ன செய்யணும், வெளி செவ்வகத்தின் நீளம் அகலம், வெளி செவ்வகத்தின் நீளம் அகலம் ரெண்டு முடியாச்சா. அப்போ இதனுடைய பரப்பளவு ஏரியா, பரப்பளவு என்ன செய்யணும், நீளம் இன்ட்டு அகலம் தானே. அப்போ 2x ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு இருக்கும். 2x ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4. ஓகே, இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கிடுவோமா. முதல்ல இந்த 2x கொண்டு உள்ளே பெருக்குங்க. 2x இன்ட்டு எக்ஸ் 2x ஸ்கொயர்னு கிடைக்கும். அடுத்து 2x இன்ட்டு 4 8x, 2 இன்ட்டு 4 8x. அடுத்து 4 இன்ட்டு எக்ஸ் ஒரு 4x, 4 இன்ட்டு 4 ஒரு ப்ளஸ் 16. சரியா, ஒரு ப்ளஸ் 16. ஓகே, இப்போ இதை அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 2x ஸ்கொயர் ஒரு 8x ப்ளஸ் 4x 12x, 8 ப்ளஸ் 4 12x ப்ளஸ் ஒரு 16. சரிங்களா, இது வந்து வெளி செவ்வகம் இருக்குல்ல அதனுடைய மொத்த பரப்பளவு. சொல்ல புரியுதாப்பா, வெளி செவ்வகத்தினுடைய மொத்த பரப்பளவு வந்து இந்த அளவுக்கு இருக்கும். சரியா, உள் செவ்வகத்தினுடைய பரப்பளவு வந்து இது. இப்போ நமக்கு தேவை இந்த மஞ்சள் கலராக ஷேடோ அடிச்சிருக்கிற பகுதி மட்டும் தான் வேணும், மஞ்சள் கலராக கலர் அடிச்சிருக்கிற பகுதி மட்டும் தான் வேணும். அப்போ என்ன செய்யறோம்னா வெளி செவ்வகத்தினுடைய மொத்த பரப்பளவு உள் செவ்வகம் எல்லாம் சேர்ந்து. சரிங்களா, வெளி செவ்வகத்தினுடைய மொத்த பரப்பளவுலேருந்து உள் செவ்வகத்தினுடைய பரப்பளவை மட்டும் கழிச்சிட்டோம்னா சுற்றி இருக்கிற பகுதி கிடச்சிருமா. சரியா, அப்போ அதை வந்து நடைபாதை பரப்பளவு. சரியா, ஏரியா ஆஃப் வாக்வே நடைபாதையின் பரப்பு ஈக்குவல், இது வந்து அவுட்டர். சரிங்களா, ஸோ ஏரியா ஆஃப் அவுட்டர் ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் இன்னர் ரெக்டாங்கிள். வெளிச்செவ்வகத்தினுடைய மொத்த பரப்பளவுலேருந்து உள் செவ்வகத்தை கழிச்சாச்சுன்னு சொன்னால் நமக்கு தேவையான வாக்கவே கிடைச்சிடும். அதில் வந்து நடைபாதையினுடைய பரப்பளவு எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 196ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ 196 அப்படிங்கிறது வெளி செவ்வகத்தினுடைய பரப்பளவு இந்த இருக்கா 2x ஸ்கொயர் ப்ளஸ் 12x ப்ளஸ் 16. இது மைனஸ் உள் செவ்வகத்தின் பரப்பளவு 2x ஸ்கொயர் இன்னர் ரெக்டாங்கிள் ஏரியா. சரிங்களா, 2x ஸ்கொயர். ஓகே, ரைட். ஸோ அப்போ என்ன செய்யலாம், இந்த ரெண்டையும் கழிச்சிட்டா போதுமா. இப்போ பாருங்க, இங்கே ஒரு 196 இருக்கும். 196 ஈக்குவல் டு இங்கே ஒரு ப்ளஸ் 2x ஸ்கொயர், இங்கே ஒரு மைனஸ் 2x ஸ்கொயர் கட் பண்ணிடலாம். அப்போ பாக்கி இருக்கிற ஒரு 12x ப்ளஸ் ஒரு 16. இந்த 16 இடது பக்கம் போச்சுன்னா 196 மைனஸ் 16 ஈக்குவல் டு 12x ஆயிடும். ப்ளஸ் 16 இடது பக்கம் போகிறப்ப மைனஸ் 16 ஆயிரும். அப்போ 196லேருந்து ஒரு 16 போச்சுன்னா ஒரு 180 ஈக்குவல் டு 12x.
சரிங்களா 12x ஆயிடும். இப்போ இந்த 12 மல்டிப்ளைடு இருக்குது, இது இந்த பக்கம் போகிறப்ப 180/12 ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு ஆகிடும். ஓகே ஓகே. இப்போ இந்த 12 கொண்டு இந்த 180 கட் பண்ணோம்னா 1 12 12, ரிமைனிங் ஒரு 6, 60, 5 12 60. அப்போ எக்ஸோட வேல்யூ 6 சொல்லி ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே. 12 படம் பண்ணுறது, ஒரு 12 12, மிச்சம் ஒரு 6 60, 5 12 60. அப்போ எக்ஸின் மதிப்பு 15. சரிங்களா? அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு எடுத்துக்கணும், நம்மளோட ஸ்விம்மிங் பூலுடைய அகலம்னு எடுத்துக்கணும். சரியா? வித் ஆஃப் தி ஸ்விம்மிங் பூல். தேர்ஃபோர் width of the pool equal to 15. சரிங்களா? நீச்சல் குளத்தினுடைய அகலம் 15 ஃபீட். சரிங்களா? அதனோட நீளம் அடுத்து வந்து லென்த் ஆஃப் தி பூல். நீச்சல் குளத்தினோட நீளம் வந்து 2x தானே. அப்போ 2 × 15, 2 2ஆல் மல்டிப்ளை 15 2ஆல் மல்டிப்ளை 30 ஃபீட் சொல்லி ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதோட இந்த ஒர்க் ஷீட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.